என்று எல்லோரும் போற்றி புகழ்ந்தவர்கள்.
உங்களுக்கு தெரியும், இந்த சிலுக்கு சட்டை போட்டு சுந்தரமூர்த்தி சுவாமி என 2 கல்யாணம். திருவொற்றியூர் சாதாரண இல்ல. இசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். இந்த சங்கீதம் தான் பரமேஸ்வரனுக்கு தோழனாக ஆக்கியது. அவங்க சங்கீதத்தை பேர சுந்தரமூர்த்தி சுவாமி வேறு எதுவும் கிடையாது. சங்கீதம் கேட்கலாம் கோப்பிலிக்காம என்னையா ஆவூரிலே பறவைதான் சாதாரண காதலுக்கு தூதனுச்சு ஐயா. அந்த சாதாரண காதலுக்கு தூதனுக்கு தெரிஞ்சு எங்க ஊருக்கு வந்தா வயிற்றுல குத்தி போயிருந்தான். அப்ப கூட சிவபெருமானுக்கு சுந்தரமூர்த்தியின் மேலதான் அன்பு வந்தது, கோக்களிக்காமன் மேல அன்பு வரல. காரணம் ஒரே செய்தி, ஏழு இசையாய் இசை பயனாய் இன்னமுதாய். என்னுடைய தலைப்பே அதுதான், இசையும் லயமும் கலந்த மனோலயம். விட்டுட்டு என்ன நினைக்கிறீங்க? லட்சுமி சுப்பிரமணியம். இன்னைக்கு பல பேர் சுப்பிரமணியனை நினைக்கிறது லட்சுமிக்காக தான். குருஜி அவர்கள் அதை மாற்றி சரஸ்வதிக்காகத்தான் நீ நினைக்கணும், சுப்பிரமணியத்தை லட்சுமிக்காக நினைக்காதே, அவரே தருவார். இசை பயில் சடாட்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வார், நீ கேட்காத. அதுக்காக தான் ஒரு லட்சுமி சுப்பிரமணியத்தை கொண்டு வந்து வச்சிருக்கார். இன்னும் சிந்தித்து பார்த்தேன், லட்சுமி சுப்பிரமணியம் இந்த ஒர்க் ஷாப்புக்கு ரொம்ப பொருத்தமானவர். காரணம் என்ன தெரியுமா? பாரதி சொன்னான், பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், பாரத நாட்டில் உள்ள மாதர்களுக்கெல்லாம் ஞானம் பிறந்து விட்டால் இந்த உலகத்தின் குருவாக இந்தியா ஆகிவிடும் சொன்னது இந்த திருப்புகழ் அன்பர் சங்கத்திலே நிரூபித்து விட்டார்கள். பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதால் லட்சுமி சுப்பிரமணியம். அது குருஜி அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியும் யார் யாரை எப்பப்ப கொண்டு வந்து வைக்கணும். நாத பிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நமோ வெகு கோடி. இது திருப்புகள். இப்பொழுது நான் பாட போறது என்னுடைய விருப்புகள். சுப்பையர் ராமலட்சுமி குமாரா நமோ நமோ ஜானகி சுந்தரி பாகா நமோ நமோ திருப்புகழ் பந்து சேவா நமோ நமோ ராகவா. நாத கீதத்தில் திருப்புகழ் பாடி தாளம் தப்பாது அதனுடன் கூட்டி திருப்புகழ் சபை அமைத்தார் பல ஊரில். திருப்புகழ் தீப ஜோதியை உலகெங்கும் தானே ஏற்றிய தூய திருமகன் தில்லி ராகவர்க்கு, அவர் ஒரே ஆளு. திருப்புகழ் தீப ஜோதியை உலகெங்கும் தானே ஏற்றிய தூய திருமகன் தில்லி ராகவர்க்கு முருகா அருள் தாராய். அடுத்தது வாழ்க்கை வரலாறு. கொண்ட பணியினை கைவிட்டு, வேலை பார்த்தது விட்டுட்டார், கொண்ட பணியினை கைவிட்டு குமரானின் தொண்டு பணியென காலம் கையிட்டு, தாளத்தை கையில் எடுத்துக்கிட்டார். வேலையை கைவிட்டு விட்டு தாளத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொண்ட பணியினை கைவிட்டு குமரனின் தொண்டே பணியென தாளம் கையிட்டு ஆண்டு 40 செய்தார் தொண்டுகள் சிறப்போடு. ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் திருப்புகழ் நாத வேள்வியும் ராகவர் குரு சீர்பாத சேவையும் 4 நாளும் மறவாத. 4 நாட்களும் வேள்வி, திருப்புகழ் நாதம், இங்கு அருமையான கருத்தரங்கு. பாரதம் புகழ் டில்லியையே திரு புகழின் தலமாய் தலைமையகமாயாக்கி 40 ஆண்டு அன்பர்கள் சங்கமம் இதுவே. திருப்புகழ் பயில்வோர்கள் யாவரும் தோழர்
ஆரூர் தோழர். இங்கே திருப்புகழ் பயில்வோர் யாவரும் தோழரே விருப்பொடு அன்பர் ஆவரென உலகலாம் அன்பர்கள் சங்கம் காண ஏகி ஆதி அந்தமும் திருப்புகழே பாடி ஆதி அந்தமும் திருப்புகழே பாடி நாத பூஜையை செய்தவர் அகவையும் நாத பூஜையும் செய்தவர் அகவையும் 71 என்றிருந்து 100 செய் பெருமாளே. இது என் விருப்புகள். திருப்புகழை மாற்றியதற்கு அருணகிரி மன்னிப்பாராக. அற்புதமான இந்த சங்கமத்தில் நான் என்னுடைய துவக்கத்தை ஒரு பத்திரிகையாளர் ஒர்க் ஷாப்பின் ஒரு இனிமையான ஓட்டுநர், அவரே சொன்னார், சாரதின்னு ஒரு அழகான பேர். அந்த சாரதி அவர்களுக்கு முன்னால் நான் என்னுடைய பேச்சு 4 மணி நேர பேச்சு, பக்தியில் விளைந்தது 2 மணி நேரம் பேசணும், இசையில் கலந்தது 2 மணி நேரம் பேசணும், அதில் லயம் சூழ்ந்தது 2 மணி நேரம் பேசணும், மனோலயம் 6 மணி நேரம் பேசணும். அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கிறது நமக்கு கவலை இல்லை, ஏன்னா மனோலயத்தோட போடுவாங்க. 6 மணி நேர பேச்சை எப்படி 20 நிமிடத்தில் பேசுவது முருகா என்று கேட்டேன். அவன் சொன்னா, ஓரெழுத்தில் 6 எழுத்தை சொன்னவன். அவன் சொல்றான் அருணகிரி, அந்த ஓம் என்ற ஓரெழுத்தில் 6 எழுத்தை நான் சொல்லும் போது 6 மணி நேரத்தை 20 நிமிஷத்தை சொல்ல முடியாதாப்பா, போப்பா சொல்லிவிட்டான். ஓரெழுத்தில் 6 எழுத்தை சொன்னவன். கலியுகம் எப்படி இருக்கு? அருணகிரிநாத சுவாமிகளுடைய வாக்கை பார்க்கணும். கலியுகம் இன்றைக்கு எப்படி இருக்கு? கோழை ஆணவம் மிகுத்து, கோழையா இருக்கிறவன் ரொம்ப ஆணவமா இருக்கிறானா, வீரமே புகழ்வர் அற்பர் அல்பமா இருக்கான் பாருங்க. நான் தான் பேட்டைக்கு பெரிய ஆளுங்கிறான். கோது சேர் இழி குலத்தவர் குலவேண்மை கூறியே நடுவிருப்பர். என் வார்த்தை அல்ல, அருணகிரிநாத பெருமானுடைய வாக்கு. சோரிடார், அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டான். சோரிடார் தர்ம புத்திரர் கோவு நான் என இசைப்பர். நான் தான் தர்மபுத்திரம்மா, அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டேன். கலியுக நெறி. சோரிடார் தர்ம புத்திரர் கோவு நான் என இசைப்பர் மிடியோடே ஆழுவார் நிதியுடை குபேரனாம் என இசைப்பர். இவன் ஏற்கனவே இவன் லாட்டரி வாங்கிட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவன் சொல்றானா குபேரன் எனவே உரைப்பர். ஆசுசேர் கலியுகத்தின் நெறி இதுவே. ஆசுசேர் கலியுகத்தின் நெறி இதுவே. ஆசு குற்றம், இரியர் நீக்குபவர் ஆசிரியர். நானும் அதற்கு விதியல்ல. திருப்புகழ் பல்கலைக்கழகம் கணிப்பெறி உட்கார்ந்து இருக்கிறார் கீழே. நானும் அதற்கு விதிவிலக்கு. அற்புதமான இடம். எனவே கலியுகத்தை அழகாக அருணகிரிநாத பெருமான் குறிப்பிட்டு பாரதிதான் சொல்லுவான், பொய்க்கும் கலியை வென்று மெய்க்கும் கிருதயுகத்தினை கண்முன்னே காண்பேன். அழகாக இங்க பேசிய எல்லா அறிவியாளர்களும் சொன்னார்கள், கீழே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். இவர் அருமையாக பேர் வைத்திருப்பதே ஒரு சாதனை, ஒரு மறு சிந்தனை. சாதாரணமாக பேரை நம்முடைய சமுதாயத்திலே அகிலைகள் வைப்பார்கள். சங்கம், மன்றம், கழகம், சாலை, இதுல அகிரிணையில தான் பேர் இருக்கும். உயர்திணையில இதுவரைக்கும் யார் பேர் வச்சதே கிடையாது. திருப்புகழ் அன்பர்கள் என்ற ஒரு பேரை நீங்க போய் சொல்லி பாருங்க. சரி, வார்த்தையை முடியலையே, அப்புறம் என்னையான்னு கேட்பான். இல்லைங்க, அந்த பேரே திருப்புகழ் அன்பர்கள் தான். அன்னைய திருப்புகழ் அன்பர்கள் கழகமா, திருப்புகழ் அன்பர்கள் சங்கமா? ஆனால் குருஜி அவர்களுடைய ஒரு அருமையான உள்ளம் என்ன தெரியுமா? அகிரிணையிலே நாம் பெயர் வைக்க வேண்டாம், அன்போடு எல்லாம் உயர்திணைகளாகவே இருப்போம் என்பதற்காக திருப்புகழ் அன்பர்கள் என்ற ஒரு அருமையான பெயரை சூட்டினார். எனக்கு தெரிந்து நான் ஒரு தமிழ் ஆசிரியன் ஆராய்ச்சி பண்ண வரையிலே அகிரிணையில தான் மன்றம், சங்கம், கழகம் எல்லாம் இருக்கும். இது உயர்திணையில இருக்கு பெயர். காரணம், திருப்புகழ் ஓதும் கருத்தினர்கள் சேருகின்ற ஒரு சங்கம், சங்கமம். எனவே இது அற்புதமான இந்த பெயர். நான் எப்படி அதை பகுத்துக் கொள்வது என்று தெரியவில்லை. 16,000ல் 1330 தான் கிடைச்சிருக்கு. அது திருக்குறள் மாதிரி இருக்கு. நான் இந்த அருமையான திருப்புகழுக்காக நாளும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் அவ்வப்போது திருப்புகழையும் படிக்கின்ற நான் குருஜி அவர்களுடைய ஒரு ஹோம் ஒர்க்காலே 5-6 முறை உழுதேன். தஞ்சாவூர்காரன் உழுது பார்க்கின்ற பொழுது
கீழே எனக்கு விவசாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தவனுக்கு விளைச்சல் கிடைக்கவில்லை, புதையல் கிடைத்தது. சாதாரணமாக விவசாயம் செய்வர்கள் மூட்டையில தான் கண்டுமுதல் செய்வார்கள். ஆனால் நான் கண்டதோ ஞான கண்டுமுதல். எனவே ஒரு 6 மணி நேரத்துக்கு மனோலயம் என்ற ஒரு சொல் 21 இடத்தில் வந்திருப்பதை குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். இசை என்னும் சொல் 71 இடத்தில் வந்திருப்பதை குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். நான் இதை ஏன் சொன்னேன்னா, அந்த கோர்ட்ல அட்ஜர்ன் பண்ண மாதிரி அடுத்த கூட்டத்தில் பார்த்துக்கலான்னு சொல்றதுக்காக இல்லை. ஆனால் எந்தெந்த இடத்திலெல்லாம் அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய முத்திரைகளை சொல்லி, இசை என்றால் என்ன, லயம் என்றால் என்ன, அந்த இசையும் லயமும் சேர்ந்து பக்தியால் மனதை அதை லயப்படுத்தி மனோலயப்படுத்துவது என்றால் என்ன என்பதை அழகாக பல இடங்களிலே மிகவும் குடைந்து கொடுத்திருக்கிறார். அதிலே முதலாவதாக குரு என்பதை சொல்லிவிட்டு நான் உள்ளே செல்கிறேன். அருமையாக சொன்னார்கள் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். அவர்கள் காலத்தவர்கள் என்பதனால அவர்கள் சொன்னார்கள். முதலே சொன்னேன், சன்மார்க்க நெறி ரொம்ப கஷ்டம்னு. மற்ற மார்க்கம்லாம் புரிஞ்சுக்கலாம், எதுவுமே இல்லாத ஒரு மார்க்கத்துக்கு பேர் தான் சன்மார்க்கம்னு. வானம் சிதம்பரம் சன்மார்க்கம், சிதாகாசம் அங்க போய் வானத்துக்கு பாதைகள் ஏது, பூமிக்கு உண்டு, கடலுக்கும் வானத்திற்கும் பாதைகள் இல்லை. அதுபோல குருவினுடைய அருமையான புகழை பாடுகின்ற பொழுது அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார், இன்று நேற்று வந்ததல்ல பந்தம், வழி வழி அடிமை எனும் அறிவு அகல மனமுறு துயரர்கள் வெந்து வாட மதி தரும் அதிக கதி பெறும் அடிகள் மகிழ்வடும் புகழும் அன்பு தாராய். வழி வழி அடிமை, இதுக்கு நம்மூர் பாஷையில லட்சுமி சுப்பிரமணியம் அவர்களுடைய பாஷையில கொத்தடிமை 27 பேர் மீட்கப்பட்டனர். முருகனுடைய கொத்தடிமைகள் ஆவதற்கு நாங்கள் முயல்கின்றோம். ஆனால் கொத்தடிமைகள் வழி வழி அடிமை. அழகான சொல்லை சொல்லுகிறார் முருகா. நான் மட்டுமல்ல, இதைத்தான் திருவள்ளுவர் சிந்தித்தார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று சொன்னார். அன்பர்களே, நீங்கள் இந்த பிறவியில் செலுத்துகின்ற பக்தி ஒரு டெபாசிட்டாக இருக்கிறது. அதை கூட அருணகிரிநாத பெருமான் வைத்தமா நிதியே நித்தியமே என்று சொல்லுகின்றார். இன்னொரு இடத்துல அழகா சொல்லுகின்றார், மாறாத நிதியே. 41 பேர் போய் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல கேட்டிருக்காங்க, நிதியே நிதியே நிதியே. கம்பெனி மூடியாச்சு. அதுவும் முருகன் பேர்ல தான் ஆரம்பிச்சாங்க. மாறாத நிதியே, முருகன் பேர்ல நீங்கள் வைக்கின்ற பக்தி இருக்கின்றதே அது மாறாத நிதி.